ஓய்வு நாளும் இப்படித்தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கொஞ்ச நேரத்தை தேவனுக்கு கொடுத்தாச்சு. ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டிய நேரத்தை தந்தாச்சு. விட்டுட்டு அந்த நாளை வேற காரியங்களுக்கு நாம் பயன்படுத்துவோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த குலைச்சலாக்குவது. நீ கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் தேவன் நமக்கு இதை விளங்க பண்ணியிருக்கிறார். இதிலே நாம் சரியா இருந்தால் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் தான் விடுமுறையாக இருக்கிறனால எல்லா பண்டிகைகளும் வரும். இந்த நாளில் தான் வீடு வாங்குவதற்கு போய் பார்ப்பதற்கு எல்லாரும் வருவாங்க. ஏன்? உலகம் இந்த நாளில் ஃப்ரீயா இருக்குது. அவங்க எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிறனால இந்த நாள் அவர்கள் எல்லாம் கொண்டாடுவார்கள். கவனிங்கள், வேலைக்கு போகிற ஒருவர், வேலைக்கு போகாதவர். வேலைக்கு போகிற ஒருத்தரை கேட்டால் எப்போதும் எனக்கு டைம் இல்லை, இந்த நேரம் வருகிறேன், அந்த நேரம். ஆனால் வேலைக்கு போகாமல் இருக்கிற ஒருவருக்கு எல்லா நேரமும் அவர்கள் ஃப்ரீயா இருக்கனால எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம். ஓய்வு நாள் என்பது நாம் ஃப்ரீயா இருக்கல. அதனால் பிள்ளைகளை பரிசுத்த குலைச்சலாக்காமல், தேவனை ஆராதிக்கலன்னு சொல்லலை, பரிசுத்த குலைச்சல், அதை குலைச்சு போடாமல் இருக்கணும்னா அந்த நாளை கர்த்தருக்கென்று மாத்திரம் நாம் கொடுப்போம் என்றால் அந்த நாளிலே ஹல்லேலூயா வேறு அலுவல்கள், வீடு பார்க்க போகிறது, இல்லைன்னா திருமணங்கள் வைப்பது, வேறு தேவையில்லாததை நாம் செய்யாமல் இருந்தால் ஆண்டவர் ஓங்கி அடிப்பார். ஓங்கியெல்லாம் அடிக்க மாட்டார். அப்படி இறுதி என் நாளை இவங்க கனப்படுத்தாமல் போயிட்டாங்க,